ஒரு வாரமாக நல்ல வேலைங்க. என்னாச்சுன்னு தெரில. ஒருவேளை ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்தனால படுக்க போட்டிருக்கா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக, இல்லை நேச்சுரலாகவே தண்ணி மாறினால உடம்பு சரியில்லையா, என்ன ஏதுன்னு தெரில. அமாக்சிலின் பேராசிட்டமால் இல்லாமல் நிற்கவே முடியல. டாக்டர்கிட்ட போய் பிபி பார்த்தா பிபி 159. அந்த அம்மா பயந்து என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைங்க, நான் செஷனுக்கு போகணும், அர்ஜென்சியில் இருக்கேன், அதனால தான் பிபி ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால சொன்னேன். சரி அப்படியா, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்பி விட்டாங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். ஆனால் நம்ம ரிப்பீட்டடாக அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆன்சைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு விடும். எல்லாருக்குமே ஏஜ் ஆகும், எல்லாருக்குமே இஷ்யூஸ் வரும். ஆனால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த டே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இதனால நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ணிடும்னா சாவடிக்காது, ஆனால் டெய்லி சாவடிக்கும்.